தஞ்சையில் நடந்த உழவன் எக்ஸ்பிரஸ் ரயில் துவக்க விழாவில் ரயில் மீது ஏறி அதிமுக மற்றும் திமுகவினர் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் திமுகவைச் சேர்ந்த ஒருவர் எதிர்பாரா விதமாக கீழே விழுந்து பலியானார். தஞ்சையிலிருந்து சென்னைக்கு தினசரி விரைவு உழவன் எக்ஸ்பிரஸ் ரயில் ஞாயிறன்று இரவு துவக்கப்பட்டது. தஞ்சை மக்களின் நீண்டகால கோரிக்கையான இந்த புதிய ரயிலை திமுக எம்பி பழனி மாணிக்கம் மற்றும் மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் வைத்திலிங்கம் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். முன்னதாக புதிய ரயிலை எம்பி பழனி மாணிக்கம் மட்டும் துவக்கி வைப்பதாக இருந்த நிலையில் மாநில அதிமுக அமைச்சர் துவங்கி வைக்க கோரி அக்கட்சியினர் கோஷங்கள் எழுப்பினர். இதனால் அதிமுக மற்றும் திமுகவினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது இரு கட்சியினரும் ரயில் மீது ஏறி கோஷமிட்டதுடன் மோதலில் ஈடுபட்டனர். ரயில் மீதேறி இரு கட்சியினரும் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் திமுகவைச் சேர்ந்த ராஜா என்பவர் எதிர்பாராவிதமாக ரயிலில் இருந்து கீழே விழுந்து உயிரிழந்தார். இதனிடையே இரு கட்சியினரின் மோதலுக்கிடையே புதிய ரயில் துவக்கப்பட்டது. பல ஆண்டுகளுக்கு பின்னர் தஞ்சை மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான உழவன் ரயில் துவங்கப்பட்டது அப்பகுதி மக்களிடம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த உழவன் எக்ஸ்பிரஸ் 25 வருஷத்துக்கு கழிச்சு நம்ம சென்னைக்கும் தஞ்சாவூருக்கும் ஒரு நல்லுறவை ஏற்படுத்துற மாதிரி இந்த ரயிலை விட்டுருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலேயே நெற்கரஞ்சியம் அப்படிங்கிற பெயர் பெற்ற நம்ம தஞ்சாவூர்ல இந்த ட்ரெயினை விடுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க எல்லாருக்குமே. பல ஆண்டுகள் கழித்து செயல்படுத்தப்படும் திட்டத்தில் சொந்தம் கொண்டாடுவதில் அதிமுக மற்றும் திமுகவினரிடையே ஏற்பட்ட மோதல் தஞ்சை மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியது.